கொடுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையில அந்த கண்ணனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம். நல்ல கவனிக்கணும். குற்றவாளிகளாகிய 2 கள்ளரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியின் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை கொண்டு போயிட்டு சிலுவையில் அறைஞ்சாச்சு. 2 கள்ளனையும் பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சாச்சு. சரியா? 34ஆம் வசனம் இப்ப ஜாச ஏற்கனவே செய்தியில சொல்லிவிட்டாங்க. 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் ஊரே திரண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை பிடித்து அடிச்சு அவமானப்படுத்தி கொண்டு வந்தாச்சு. இப்போ சிலுவையில் அறைந்த பிறகு ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 39ஆம் வசனம் வாசிமா. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியை இந்த சூழ்நிலையில நல்லா நம்ம நினைவில் வைக்கணும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் 2 பேர் கள்ளன். நீ அநியாயம் செஞ்சு களவு செஞ்சு தகாததை நடப்பிச்சு சிலுவையில் அடிக்கப்பட்டு வந்திருக்க. சிலுவையில பிடிச்சு அடிச்சாச்சு. ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ கூட ஆண்டவரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேச. இதையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு கள்ளன். நம்ம நிறைய காரியங்களை கேட்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நாம எங்க இருக்கிறோம்? குற்றப்படுத்துகிற அந்த கள்ளனை போல இருக்கிறோமா, அல்லது இயேசுவை மகிமைப்படுத்தி அவரிடத்திலிருந்து நல்வார்த்தையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம எப்பவும் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ ஊர் ஓடுது அதோட சேர்ந்து ஓடுவோம். அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஜாஸ் சொன்னது போல அந்த ஆஸ்திரேலியா ஊழியக்காரர் கிரஹாம் ஸ்டைனை விட நமக்கு ஏதாவது கொடுமை நடந்திருக்கா? ஏன் மன்னிக்க முடியல? கிறிஸ்தவத்தின் முதல் ஃபவுண்டேஷன், தி ஃபர்ஸ்ட் 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையை மன்னிக்கணும். அங்க இருந்து தான் அடுத்தது ஆரம்பிக்கும். அப்ப அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வரணும். சரியா? அப்ப இங்க கூட இருக்க ஒருத்தன் நிலம் அறிஞ்சு வாய மூடிட்டா சும்மா இருக்கலாம். கெட்டு போனவன் மற்றவனையும் கெடுப்பான். நான் மாட்டிக்கிட்ட அந்த பரீட்சையில பிட் அடிக்கிற பிள்ளை அல்லது காப்பி அடிக்கிற பிள்ளை மாட்டிக்கிச்சுன்னா டீச்சர் நான் மட்டும் இல்லை, இவனும் தான். இவன் மாட்டினதுக்கு அவனை மாட்டி விட்டா தான் இவனுக்கு சந்தோஷம். இன்னைக்கு அதே போலதான் நாம இருக்கோம். 2 கள்ளர்களால நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ஒருத்தன் காட்டி கொடுக்கிறவன் கூட இருக்கிற. வாசிமா, தொடர்ந்து வாசி. ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இப்பதான் கேரக்டர் ஆரம்பம். மற்றவன் நீ நான் அவன் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் யாரு? இந்த களவாணி. நீ நிறைய பேர் உங்க காதுக்கு எங்க உங்க விசுவாசத்தை ஒழிக்கும்படியா சில களவாணிகளை ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேதம் என்னத்தை கண்ட, சர்ச்சுன்னு என்னத்தை கண்ட, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரியா? வாரம் அடுத்த பாயிண்ட்க்கு என்ன அப்படிங்கிறது. சரியா? நான் இப்ப வாசிமா. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவன் எப்போ அந்த தப்பு செய்வாங்க அப்படின்னா தேவனுக்கு பயம் இல்லைன்னு நீ துணிஞ்சு பேசும்போது, அன்பு இல்லாம பேசும்போது, தாறுமாற உன் கிரியைகள் நடைபெறும் போது நீ தேவ அன்பு இல்ல, தெய்வ பயம் இல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு பக்தி இருக்கு, தெய்வ பயம் இல்ல. தான் செய்கிற காரியத்தை குறித்து நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்களும் நானும் யாரையும் தராசுல தூக்கி வைக்கிறதுக்கு? உலக பிரகாரமாக நியாயம் சொல்ற நியாயஸ்தலத்திலே நீதி தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணு கட்டப்பட்டு இருக்கு. நீயா கண்ணை கொட்ட வச்சு பார்த்து அது ஓட்ட இது சொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த கண்ணன் சொல்றது போல தகாததை நடப்பிச்சதுனால நமக்கு சந்ததை, நமக்கு தண்டனை. அவர் ஒன்றுமே செய்யலே. வாசிமா தொடர்ந்து. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. எப்படி சொன்னாருமா? இவரோ
இவரோ நீ நானும் தகாதது செஞ்சோம் நமக்கு தண்டனை. அந்த மரியாதை ரெஸ்பெக்ட் எப்படி கொடு பாத்தீங்களா? ஒரு வார்த்தை அவன் இவனோ அப்படின்னு சொல்லல. அங்கதான் வித்தியாசம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்மை உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆசீர்வாதம் உண்டு, ஒவ்வொரு வார்த்தையும் சாபத்தை மாற்றும், நித்திய ஜீவனை கொண்டு வரும். அவன் பேசணும் ஒருத்தன், இவன் அவனை கண்டிச்சு பேசும்போது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் நானும் பேசுறது செய்யறது அவர் பார்க்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவன் பேசுற வரைக்கும் இயேசுநாதர் ஒரு வார்த்தை பதில் சொல்லலையே. நீ என்னத்தையும் சொல்லுப்பா, இவன் அநியாயம் முடிச்சு அவன் பேசிருப்பான், நீ என்னத்தையும் அப்பா என் கையில ஒண்ணுமே ஆகாது. அவர் அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வாசிமா பாருங்க, இவரோன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை தான் வரும். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் என்னைன்னு கூட சொல்லல, அடிமை அடியேனை நினைத்தரணும். என் அன்பு சகோதர கிறிஸ்தவ பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, the submission of Christianity, கிறிஸ்தவத்திற்குள்ளாக நம்மை எப்படி அர்ப்பணித்து இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ சின்ன பிள்ளைக்கும், ஒரு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைக்கும், ஒரு கிறிஸ்தவ இளம் தம்பதியினருக்கும், ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கும், ஒரு கிறிஸ்தவ தாத்தா பாட்டிக்கும் வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கணும். உன் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை மாறணும், உன் வார்த்தை மாறணும். மனம் போல வாழக்கூடாது. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும். இதை ஜனங்கள் பார்க்கணும். சாட்சியா இருக்கும்படி, இயேசுவின் துதியை சொல்லுவரும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அதை மறந்துடாதீங்க. உங்க நிமித்தம் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் நிமித்தம் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இந்த கல்ல அழகா சொல்றது. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அது வரைக்கும் அடிச்சாங்க, அதை கேட்டேன், இயேசுவோ மௌனமா இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஒன்றும் பதில் சொல்லலன்னு சொல்லியிருக்கு. இந்த கல்லனுக்கு இறங்கி தம்மை வேண்டிக் கொண்டபடியினால், அவன் அந்த கண்ணியமாய் பேசினபடியும் அவனுடைய எல்லா அக்கிரமத்தையும் ஆண்டவர் மன்னிச்சு அவன் சொன்னார். அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பான். ஆண்டவர் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். வாசிங்க ஒரு வசனத்தை, லூக்கா 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 16:39 வாசிங்க. அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே லாசரு ஒரு ஐஸ்வர்யவான், இவங்களோட கதையை பார்க்கிறோம். அங்கே ஐஸ்வர்யமாய் வாழ்ந்து ஒருத்தன் மறிச்சு போனான். சாகு மட்டும் பிச்சைக்காரனாவே இருந்தான். எச்சித்து போடுற இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒருவன். அங்கே இருந்து கொண்டு வாழ்ந்த ஒருவனை அழைத்து செல்வதற்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். அவனுடைய வாழ்க்கை, நம்ம நிறைய பேர் இந்த வறுமை தரித்திரம், கர்த்தாவே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடாதபடினாலும் உமக்கு சோத்திரம், கர்த்தாவே எனக்கு உயர்வை கொடாதபடினாலும் உமக்கு சோத்திரம். கொடுக்கணும் கேட்கிறோம், கிடைச்சி தாறுமாறாய்ச்சுன்னு என்ன பண்றது? நம்முடைய நோக்கம் ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்பட வேண்டும். இயேசுநாதர் சொன்னது போல நாமும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். உங்களை பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லணும், என் மகனே என் மகளே நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். பிரியமானவர்களே, நாம் அவரை ஆராதிக்கிறோம். வாசிங்க அதே 16ஆம் அதிகாரத்துல 22 இருந்து வாசிங்க, 21 இருந்து வாசிங்க. அவனுடைய மேஜையிலிருந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து, கட்டாயம் எல்லாரும் மரிக்கணும். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால், யாரால் சொல்லுங்க? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். வாசிமா. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, எங்க இருந்து? பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிற போது. இங்க கஷ்டப்பட்டாலும் ஆபிரகாம் மடியில தேற்றப்படுகிறான். அங்கே சம்பிரமமாய் வாழ்ந்த ஒருத்தன் நரகத்துல வேதனைப்படுகிறான். வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். எங்க இருந்து பாக்குறாரு? பாதாளத்திலிருந்து ஹெவன்ல ஒரு ஆளு தேற்றப்படுறத பாக்குறார். இங்க இருந்து அங்க நடக்கிறத பார்க்க முடியும். மேல இருந்து இளைப்பாறுதங்க கீழே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். கீழே எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் அங்க தேற்றப்படுகிறதையும் பார்க்க முடியும். அன்பு சகோதரனே சகோதரி, நான் சொன்னது போல நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார்.
நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாது. நித்திய ஜீவனை பெறும்படியே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்துல என்ன கிடைச்சாலும், எதுல உபத்திரவமோ, வறுமையோ, பசியோ, பட்டினியோ, தாகமோ, பஞ்சமோ, எதுவும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிடக்கூடாது. நான் ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷம் ஆகிறேன், நான் ஒரு மாதிரி கொஞ்சம் பிஹேவ் பண்றேன், அந்த காரியம் என்னுடைய நடத்துதல் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகுமா அல்லது அழிவுக்கு நேராக கொண்டு போகுமா? நாம நல்லா சிந்திக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானமாய் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செய்ய வேண்டும். தேவன் அதற்கேற்ற அந்த பலனை, கூலியை அவர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை சார்ந்து வாழும் பொழுது இயேசுநாதர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். அந்த கண்ணனுக்கு கடைசி நிமிஷத்துல வாக்கு கொடுத்தவர், அவரோடு கூட இருக்கும்படி செய்தவர். அவரை ஆராதிக்கிறவங்களுக்கு, அவரை தேடுகிற உங்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் நிச்சயமாய் நன்மையை செய்வார். நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இப்படியே சொல்லப்பட்டது. 53ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசன அதிகாரம் முழுவதுமே இயேசுனுடைய பாடை குறித்து இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பை குறித்து சுமார் 6000 வருஷங்கள் என்று சொல்லுகிறார்கள். 6000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இயேசுவினுடைய பிறப்பை குறித்து இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றிலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றது இயேசுநாதர் ஒருவர் மாத்திரமே. அந்த தேவனுடைய பாடுகளை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். எப்போ இயேசுநாதர் பிறக்கவே இல்லை. என்றைக்கு எழுதி வைத்தது வேற எந்த புத்தகத்திலையும் எந்த சரித்திரத்திலையும் வரும் காரியங்களை குறித்தும் கடந்த காரியங்களை குறித்தும் நிகழ்காரியங்களை குறித்தும் எங்கேயும் கிடையாது. There is only one book, the Holy Bible. இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்குலத்தில் பவித்திர, அந்த வேதாகமத்திற்கு பவித்திர என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த பவித்திரா என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்தின் உன்னத நிலை அந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தை தூக்கி, கர்த்தருடைய வேதத்தை சுமந்து, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கிறிஸ்தவத்திற்குள் வந்து கெட்டு போனவங்க ஒருத்தருமே கிடையாது. கெட்டு போனவங்க வேதத்துல வந்து நன்றா இருக்காங்க தவிர வேதத்தை விட்டு வெளியே போய் எவனும் நன்றா இருந்தா சரித்திரம் கிடையாது. எனக்கு தெரிந்த 1000 சம்பவங்களை நான் சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்க, உறுதியா பிடிச்சு கொடுங்க. நான் இதை நினைச்சேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் நான் நினைச்சேன். கல்யாணத்துக்கு there is a people, ஜனங்கள் சில ஆதாயத்துக்காக கிறிஸ்தவத்துக்கு வருவாங்க. சிலவங்களுக்கு அது நடக்கும், சிலவங்களுக்கு நடக்காது. ஏன்னு கேட்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கருத்தினால நமக்கு வாய்க்கும். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் என்னை போஷித்தாலும் சரி, போஷிக்காவிட்டாலும் சரி, அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் சரி, இதே நிலையில் வைத்திருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நாம் அதைத்தான் நம்பி இருக்கிறோம். அவரையே நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினா உங்களை அவர் தள்ளாட விடுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை. நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஏசாயா 53 நல்லா வாசிக்கணும். சங்கீதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்லுகிறார், இயேசுவின் அந்த முன் அடையாளம் வைத்து தொடர்ந்து வரக்கூடிய டாபிக்ல அதை பார்க்கலாம். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? தாவீது புலம்புகிறார், இயேசு அதே சொல்லுகிறார். யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளமாய் 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். இயேசுநாதர் 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். ஈசாக்கு பாவனையாய் பலி செலுத்தப்பட்டான். அந்த பலிபீடத்துல படுக்க வைத்து ஈசாக்கு உயிரோடு கூட எழும்பினான். அதே போல கர்த்தர் தமக்கு பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொண்டார். இன்றைக்கு நமக்காக பலியானவர் பலியாய் அந்த மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லை. 3ஆம் நாள் பெரிய கல்லை புரட்டி அவர் வெளியே வந்தார். உயிரோடு கூட இருக்கிறார். உலகத்தின் எல்லா இடங்களிலும் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தவனமாய் இஸ்ரவேலில் இருக்கிறது. பார்த்தவர்கள் சொல்லுகிறார், எங்க பாஸ்டர் போய் பார்த்து வந்திருக்காரு, எங்க சர்ச்சில் வந்து நிறைய பேர் போய் பார்த்துருந்தோம், போட்டோலாம் எடுத்து காமிச்சாங்க. அந்த இடத்துக்குள்ள போன உடனே ஒரு டிஃபரண்ட் வைப்ரேஷன், ஒரு வித்தியாசமான எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிருக்க. அந்த இடத்துக்கு போன உடனே நமக்கு கொஞ்சம் அறியாமலே அந்த உடம்புல ஒரு மெய் சிலிர்க்குதை நம்ம உணர முடியும்.
எலிசா என்கிற, நீங்க நிறைய பேர் நம்ம நிறைய காரியங்கள் வேத வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்க. எலிசா என்கிற தேவ மனிதன் இறந்து போனான். இறந்து அவனை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு யுத்தம் நடக்கு. அந்த யுத்தத்துல ஒருத்தன் காயப்பட்டவன் செத்து போனான். செத்தவனை எடுத்து போடுறதுக்கு வேற இடமா எதேச்சியா இழுத்து போட்டாங்க. எங்க போய் விழுந்தான்? எலிசாவினுடைய கல்லறையின் மேல விழுந்தான். கல்லறையில விழுந்த உடனே செத்து போனா உயிரோட இருந்திருக்கான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம வேதத்தை சார்ந்து அவருடைய வார்த்தையை நம்பி வாழும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். மருத்துவ நிலையில இருக்க மாட்டோம். எழும்புவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு சாட்சியா நான் வாழணும். என்னுடைய உடல், பொருள், சம்பாத்தியம் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தனக்கானவைகளை அல்ல, தனக்கானவைகளை நாடுகிறவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. இப்ப நான் இருக்கிறேன், நான் என்னையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா when I comes first, நான் என்கிற முதல்ல வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவன் கிறிஸ்தவனே அல்ல. நீ கிறிஸ்தவனா இருக்க, நீ கிறிஸ்தவனா இருக்க, உன்னை கொண்டு சபைக்கு என்ன ஆதாயம்? சபைக்கு நீ என்ன பிரயோஜனமா இருக்கிற? எத்தனை கூட்டத்துல வந்து நீ முழங்கால நின்று ஜெபம் பண்ற? எத்தனை பேருக்கு நீ உதவி செஞ்சிருக்கிற? இந்த பொருள்களை, எந்த பொருள் உன் பேர சொல்லுது? நான் வருவோம் உட்கார வச்சு போனா, that is not a Christianity life. வந்தவர்கள், வெளிநாடுகளில் வந்தவங்க கொடுத்து ஊழியிருந்தாங்க. வேலை கார்மிகள் அம்மா பக்கத்துல இருக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். எங்கெங்க இருந்தாம எனக்கு தெரியும். பிரதர், யூ ஆர் ஃப்ரம் டோனாவூர். எஸ், கேள்வி கார்மிகளமோட பேர் அவ்வளவு பிரபலமா இருக்கு. நான் இதுவரைக்கும் உள்ள போய் பார்க்கல. பிரதர் சிஸ்டர் எப்படியாவது பேசி ஒரு முறை உள்ள போய் அந்த இடத்துல நிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளவு ஒரு பிரபலமானது. அதை பார்க்கிற நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? என் கிறிஸ்தவர் என்னத்தை யாரு கொண்டு போக முடியும்? nobody can carry anything. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதை போட்டுட்டு தான் நான் சாவம்னு செத்தாலும், செத்த உடனே அதை கடத்திட்டு வேற ஒரு வேட்டியை கொண்டு மேல மூடி அதோட தான் அடக்கம் பண்ணுவாங்க. உனக்கு பிடிச்சது எதையும் கொண்டு போக முடியாது. இதுதான் வாழ்க்கை. வாழ்கிற நாட்களிலே நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள், நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை குறித்து பேசப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் எத்தனை ஆத்மா நீங்க சேர்த்து வச்சு அநீதமான இந்த உலகத்தின் பொருட்களினால் ஜனங்களை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். நான் ஒருத்தங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன், இதனால அவங்க கிறிஸ்தவத்துக்கு வராங்க. அதுதானே முன்னோர்கள் செஞ்சாங்க. கேமி கார்மிகள் வந்து அதுதானே செஞ்சாங்க. மருத்துவம் வேண்டியவங்களுக்கு மருத்துவம் செஞ்சாங்க. வேலை வேணும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாம என்ன செய்யறோம்? நம்மளுக்கு என்ன வருது? ரொம்ப எல்லாம் பெருசா வேணாம், ஒரு சின்ன பர்சன்டேஜ். என்னுடைய நண்பர், இஸ்லாமிய நண்பர், இப்போ ரம்ஜான் வருது, அவங்களுக்கு ஒரு நம்ம 10ல் 1 தசம பாகம் கொடுக்கணும். அதில் நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த இஸ்லாமியத்தை நான் போன மாதம் வரும்போது உங்களுக்கு சொன்னேன். அந்த ரம்ஜான் டைம்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டி டோட்டல் வேல்யூ, கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் ஒன்னையும் பொய் சொல்லாம எடுத்து ஒரு பேப்பரை எழுதுவாங்க. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அனனியா சத்திர மாதிரி இந்த வஞ்சித்து ஓரமாக்கிற வேலைலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும், வஞ்சித்து வந்தா உழுது செத்து போயிடும். புருஷன் செத்ததை பொண்டாட்டிகிட்டே சொல்லாம கொண்டு போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க அதை உட்காந்து கால்குலேட் பண்றாங்க. எவ்வளவு இருக்குதோ அதுக்கு 2.5%, 2.5% எடுத்து முதலாவது அவங்க பிளட் ரிலேஷன்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இவரை சார்ந்த சொந்தக்காரங்களை எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. முதலாவது ஒரு மொத்தத்தை அவங்களுக்கு கிடையாது, அதுல ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஒரு 25,000 ரூபாய் இருக்குன்னா உன் சொந்தங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். 10 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா 1000, 5 பேரா 2,000. மீதி உள்ளது அடுத்த வட்டம். நீ சுற்றி இருக்கிற பகுதி, நீ கண்ணில் பார்க்கணும். கிராமத்தில் இப்ப நான் இருக்கணும், முதல்ல என் சொந்தங்களுக்கு, என் ரத்தத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும். அடுத்தது என் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, அடுத்தது அறியாதவர்களுக்கு இப்படி செய்யணும். இந்த வருஷம் எழுதி வச்சு அவங்க பண்ண பார்த்தா ஒவ்வொரு வருஷம் சொல்றது, எஸ் மை அக்கௌண்ட் வாஸ் இன்க்ரீஸ்ட். போன வருஷம் இருந்ததை விட என் பேங்க் பேலன்ஸ் கூடியிருக்கு. போன வருஷம் இருந்ததை விட என் சொத்து மதிப்பு கூடியிருக்கு. போன வருஷம் ஒரு வீடு இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு இடத்தையும் வாங்கினேன். எப்படி சாட்சி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறது சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இயேசுவோடு கூட பரதேசில் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது. நமக்கு கிடைத்தது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நீங்க இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இயேசுவின் சீஷர்களாய், இயேசுவின் சாட்சியாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்.